ஸோ இப்போ நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பேர் வந்து ஃபினாப்ஸ். ஃபினாப்ஸ் அப்படின்னா என்ன, அஜூர்ல ஃபினாப்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபினாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம விஜய் நண்பர் படத்துல வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார்ல, தேரியா படிச்சா எப்படி இருக்கும்னு. தேரியா படிக்கிறவங்க படிச்சீங்க இதை ஸ்டேட்மெண்ட்டை. ஓகே, FinOps is an operational framework and cultural practice which maximize the business value of cloud, enable timely data-driven decision making, and create financial accountability through collaboration between engineering, finance, and business teams. Okay, இதுதான் தியரிட்டிக்கலா சொல்லக்கூடியது. இதுல இருந்து என்ன புரியுது என்ன புரியல அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டத பொறுத்து இருக்கு. ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஃபினாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, கிளவுட்ல இருக்கக்கூடிய காஸ்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது அவங்களோட ஸ்பெண்டிங்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதே நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த சர்வீஸோட பர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது, ரிலையபிலிட்டி குறையக்கூடாது, செக்யூரிட்டியில எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாம இதுல எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லது எந்த ஒரு குறைபாடும் இல்லாம என்ன பண்ணணும், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது. அப்படி பண்ணணும்னா என்ன ஃப்ரேம் ஒர்க்ல அதை பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த FinOps. FinOpsனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், DevOps அப்படின்னு பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, DevSecOps அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகே, டேட்டா ஆப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இது FinOps, ஃபைனான்ஸும் ஆப்ரேஷன்ஸும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன சொல்றோம்னா FinOps அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல இந்த FinOps அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனலைஸ் அண்ட் ட்ராக் கிளவுட் ஸ்பெண்டிங். அதாவது ஏற்கனவே இருக்கிற நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பெண்டிங்கை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுல எதை குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது காஸ்ட் சேவிங்க்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓகே, allocate cost to specific team, project and product. ஒரு டீம் இருக்குன்னா உங்களுக்கு இதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட் படி நீங்க நடந்துக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்குள்ள நீங்க ரன் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட் நீங்க ரன் பண்றதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ, டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ, யூஐடிக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கம்பெனியை எஃபிஷியன்ட்டா ரன் பண்ண முடியும். நீங்க நினைச்ச நேரத்துக்குலாம் போய் ஒரு ஃபயர்வாலை ஸ்பின் பண்ணிக்கிட்டு நினைச்ச நேரத்துக்குலாம் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காஸ்ட் யாரு பண்ண முடியும், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணும்போது முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒரே ஆளால பண்ண முடியாது. இதுக்கு முக்கியமா தேவை என்னன்னா கொலாபரேஷன். கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு பணம் எங்கேருந்து, அவங்களுக்கு தான் தெரியும் பணம் எங்கேருந்து வருது, பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவங்க பட்ஜெட் போட்டு கொடுக்கும்போது அந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம ரன் பண்ணணும். அப்போ அது டெக்னாலஜி அதை ஓன் பண்ணிருக்கணும் அந்த பட்ஜெட்டை. அப்புறம் பிசினஸ் டீமோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்னாலஜி அதை டிரைவ் பண்ணி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, கொலாபரேஷன் பிட்வீன் ஃபைனான்ஸ், டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் டீம் கண்டிப்பா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும். அதுக்கான ப்ராசஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பாலிசி வழியா என்ஃபோர்ஸ் பண்ணணும். டைரக்டா வந்து ஒரு பாலிசி இருக்கணும். அந்த பாலிசி வழியா நம்ம என்ன பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும், கவர்ன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதை நம்ம என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான கோல் வந்து FinOps பொறுத்த வரைக்கும். இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னா FinOps அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஏன் இதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு புரியும்.
சாரி, முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு முன்னாடிலாம் அப்படின்னா ஒரு காலத்துல நம்ம ஒரு சர்வர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாம போயிட்டு ஒரு கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் வாங்குவோம். கொட்டேஷன் வாங்கிட்டு அந்த கொட்டேஷன்ல வந்து ஒரு 3 இடத்துல வாங்கி ஒரே கான்ஃபிகரேஷனுக்கு ஒரே மாதிரியே ஒரு கொட்டேஷன் 3 இடத்துல வாங்கிட்டு அந்த சர்வரை கொண்டு வந்து நம்ம டேட்டா சென்டர்ல நம்ம இதுல ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்லயோ இல்ல தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்லயோ நம்ம போய் வைப்போம். அப்ப அந்த டேட்டா சென்டர்ல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்க போறீங்கன்னு கேட்டு அதுக்கான என்ன காஸ்ட்டோ அந்த ரெண்ட்டையும் நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸ் காஸ்ட். எனக்கு அந்த ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அதாவது நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், இதை நான் எத்தனை வருஷத்துக்கு ரன் பண்ணுவேன், அப்படி ரன் பண்ணேன்னா இது எனக்கு எவ்வளவு நாளைக்கு போகுங்கிறது வந்து என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கிளவுடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டீசென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங் டீம் வந்து அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் டீமையோ ஃபைனான்ஸ் டீமிட்டையோ போறதே இல்லை. அவங்க டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, போய் நினைச்ச நேரத்துல நினைச்ச ரிசோர்சஸ நினைச்சபடி என்ன பண்றாங்க, கிளவுட் போர்ட்டல்ல இருந்து வாங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அது பிகம் வேரியபிள் ஆயிடுது. ஸ்பெண்டிங் வந்து ஜஸ்ட் என்னது ஃபிக்ஸ் காஸ்ட்ல இருந்து வேரியபிள் காஸ்டா மாறிடுது. அப்போ வேரியபிள் காஸ்டா மாறும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு காஸ்ட்டை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இவ்வளவுதான் மாசம் செலவு பண்ணுவோம், இவ்வளவுதான் செய்வோங்கிறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இல்லாதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை. அது மட்டும் இல்லாம கிளவுடை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா என்ன பண்றாங்க, ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா நல்லா இருக்கு, அந்த ஐடியா ஒர்க் பண்ணுது அப்படின்னா உடனே என்ன பண்றாங்க, நேத்தி பண்ண ஐடியா வந்து 10 நாள்ல ரெடி ஆயிடுச்சுன்னா 15ஆவது நாள் அதை லான்ச் பண்ணி அதை விறுவிறுன்னு ஸ்கேல் பண்ணிட்டு போயிடுறாங்க. முன்னாடிலாம் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ண முடியும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் போய் ஹார்ட்வேர் போய் நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். அந்த ஹார்ட்வேரை வர்றதுக்கு 4 மாசம் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் அதை போய் அதுக்கான இடத்த பிடிக்கணும், அதை வைக்கணும், அப்புறம் அதுக்கான நெட்வொர்க் கனெக்ஷன் வாங்கணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும், அது எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேரை போட்டு அதை என்ன பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். ஸ்கேலுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பின்னாடில, இப்போ ரொம்ப ஈஸியா போச்சு ஸ்கேலபிலிட்டியும். அப்போ அதனால ஸ்கேலபிலிட்டி ஈஸியா போனதுனால என்ன ஆயிடுச்சு, வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓவரால் திங் என்ன ஆயிடுச்சு, டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபைனான்ஸ் என்ன இல்லை, கண்ட்ரோல் இல்லை, ப்ரொக்யூர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை. இது பெரிய இஷ்யூ. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்றது எப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபின்ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபின்ஆப்ஸ்ல இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷனல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்டிஸ், இது 2 தான் முக்கியமான கீவேர்ட். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேக்சிமைஸ் த பிசினஸ் வேல்யூ ஆஃப் த கிளவுட். அவங்க கிளவுடை ஸ்டாப் பண்ணல, கிளவுடுக்கு போங்க, அதே நேரத்துல கிளவுடை மேக்சிமைஸ் பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடியது உங்க பிசினஸ் வேலைக்கு தகுந்த மாதிரி மேக்சிமைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, enable timely driven data to make a decision. ஓகே, ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்பெண்டிங் என்னன்னு தெரியணும், எதனால ஸ்பெண்ட் பண்றோம்னு தெரியணும், அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டிசிஷனை வந்து நம்ம கரெக்டா எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால டைம்லி ட்ரிவன் டேட்டாக்கு வந்து டிசிஷன். கிரியேட் அ ஃபைனான்சியல் அக்கௌண்டபிலிட்டி. முன்னாடி என்னன்னா, நம்ம முன்னாடி காஸ்ட் என்ன போகும் தெரியுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் அக்கௌண்டபிளா இருப்போம். இப்போ காஸ்ட் எங்க போகுதுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஜாயிண்ட் அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பா வேணும். ஒரு டீம்ல இருக்க மெம்பரும் இதை உணரணும், இது காஸ்ட் இவ்வளவு செலவாகுது அப்படின்னு. ஒவ்வொரு டீம்ல இருக்கக்கூடிய அந்த பிராக்டிஸ் லீடுக்கும் தெரியணும், நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்றதுனால எப்படி இருக்கும்னு. பிசினஸ் டீம்ல இருக்கவங்களுக்கும் தெரியணும் காஸ்ட் என்ன வருது அப்படின்னு. இந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து ரொம்பவும் முக்கியம் இங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஓவரால் இது வந்து நம்ம பார்க்கும்போது கொலாபரேஷன் வந்து இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ் அண்ட் பிசினஸ் டீமோட ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு. இப்போ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் பிரின்சிபிள்ஸ் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீமோட கொலாபரேட் பண்ணணும், டிசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா பிசினஸ் வேல்யூ பேஸ்ட் டிசிஷனா இருக்கணும், எமோஷனலாவோ இல்ல ஒரு பொலிட்டிக்கலாவோ டிசிஷன் இருக்கக்கூடாது, பிசினஸுக்கு தேவையா இல்லையான்னு பார்த்து பிசினஸ் வேல்யூ பேஸ்ட் டிசிஷனா இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். அதோட கிளவுடோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா வந்து அக்சசபிளா இருக்கணும், டைம்லி மேனரா இருக்கணும். சென்ட்ரலைஸ் டீம் தான் இதை ஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி வேரியபிள்
காஸ்ட் மாடல் அண்ட் த கிளவுட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா டொமைன் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்னு பிரிச்சு அந்த டொமைனை என்ன பண்ணிருக்காங்க மொத்தம் 4 டொமைனா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங் த காஸ்ட் அண்ட் கிளவுட் யூசேஜ் அண்ட் த காஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் என்ன ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நமக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடர் இருந்தும் டேட்டா இன்ஜெக்ஷன் அவங்க கிட்ட டேட்டா நமக்கு வரணும். அப்புறம் கிளவுட்ல நம்ம டேட்டாவை அந்த விஷயத்தை எப்படி அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியணும். நமக்கு ரிப்போர்ட் அனாலிட்டிக் வேணும். ஏதாவது அன்னெசரியாவோ இல்ல திடீர்னு ஒரு ஒர்க் லோடு வந்து அது வேகமா காஸ்ட் போயிட்டு இருக்குன்னா அனாமலியான ஆக்டிவிட்டிஸ் நமக்கு என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லணும். அப்புறம் பிசினஸ் வேல்யூ வந்து நம்ம குவாலிஃபை பண்ணணும். அப்போ அதுக்கான பிளானிங், எஸ்டிமேஷன், ஃபோர்காஸ்டிங், பெஞ்ச்மார்க், யூனிட் ஆஃப் எக்கானமி, பட்ஜெட்டிங் நமக்கு தெரியணும். அப்புறம் ஆப்டிமைஸ் த காஸ்ட். ஓகே, ஸோ கிளவுடுக்காக ஆர்கிடெக்சர் பண்ணிருக்கோமா, இல்ல ஆன்பிராம்ல இருந்து டைக்ரேட் பண்ணதுனால ஆன்பிராம்ல இருக்கிறது அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கோமா, ஒர்க்லோட ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோமா, ரேட் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோமா, சஸ்டைனபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோமா, லைசன்சிங் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ரீயூஸ் பண்றோமா லைசன்ஸ், ஏற்கனவே நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த லைசன்ஸுக்காக வேற லைசன்ஸ் போறோமா, இல்ல ஏற்கனவே இது ஆப்ஷோர் சர்வீஸ், இது ஒரு சர்வீஸாவே இருக்கு, நான் ஏன் இதை பில்ட் பண்ணணும், நான் சாஸ்க்கு போலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்வியா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மேனேஜ் இன் தி ஃபின்ஆப்ஸ் ப்ராக்டிஸ், இது எல்லாமே வந்து ஒரு ரோல். பேசிக்காவே ஃபின்ஆப்ஸ் ப்ராக்டிஸ், ஆப்ரேஷன், கிளவுட் கவர்னன்ஸ், இதெல்லாமே ரோலாகவும் இருக்கு. இதுல என்னென்னலாம் ஆளுங்க யூஸ் பண்ணணும், யார் மாதிரிலாம் தேவை அப்படின்னா இன்ஜினியரிங் டீம் வேணும், ஃபின்ஆப்ஸ் ப்ராக்டிஷனர் வேணும், ஃபைனான்ஸ் வேணும், லீடர்ஷிப் டீம் வேணும், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் டீம் வேணும், ப்ராடக்ட் டீம் வேணும். அது இல்லாம ஒரு ஆஃபீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஐடிஎஸ்எம், அது ஐடிஏஎம், ஐடிஎஃப்எம், ஓகே, செக்யூரிட்டி, சஸ்டைனபிலிட்டி டீம் இருக்கும். இவங்க எல்லாமே நமக்கு தேவை. இதை எடுத்த உடனே நீங்க வந்து வேகமா ரன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, மெச்சூரிட்டி மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஊரை கத்துக்குங்க, அதுக்கப்புறம் நடக்க கத்துக்குங்க, அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம், எல்லாருக்கும் இப்படி ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணணும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். இதுதான் ஃபேசஸ். இந்த ஃபேசஸ் அப்படியே இங்க கொண்டு வந்தோம்னா க்ரோல், வாக், ரன், இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய மெச்சூரிட்டி மாடல். ஓகே, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் இன்னும் நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டே போனோம்னா போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, லெட் மீ ஷோ யூ. நேரா இந்த வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல நீங்க வாட் இஸ் ஃபின்ஆப்ஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுல ஃபின்ஆப்ஸினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபின்ஆப்ஸ்னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரோ ஸ்லைடு நீங்க பார்க்கலாம். யூடியூப் சேனலும் இருக்கு, ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த நான் காமிச்ச அதே ஸ்லைடு இங்க இருக்கு, பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அதோட பிரின்சிபிள்ஸ் என்ன, மெச்சூரிட்டி மாடல் என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே இங்க அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் அ கான்செப்ட். இதுல இவங்க சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமும் ரன் பண்றாங்க. இப்ப போயிட்டு இங்க போய் இந்த சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமை பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா இங்க ஃபின்ஆப்ஸ்ல வந்து சர்டிஃபைட் இருக்கு. ஓகே, ஸோ ஃபின்ஆப்ஸ் ப்ராக்டிஸ்னர், ஃபின்ஆப்ஸ் சர்டிஃபைட் இன்ஜினியர் அப்படின்னா 2 சர்டிஃபிகேஷனும் அவங்க ரன் பண்றாங்க. ஓகே, இது இல்லாம இப்போ இது உள்ள அப்படி வந்தோம் அப்படின்னா இந்த ஃபின்ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஃப்ரேம் ஒர்க்கும் நிறைய விஷயங்களும் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஃபின்ஆப்ஸுக்கும் அப்படின்னு உள்ள போனோம் அப்படின்னா இங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இதுல பர்சோனானா என்ன, ஓகே, பிரின்சிபிள்ஸ்னா என்ன, அந்த பிரின்சிபிள்ஸ்லாம் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அதோட டீட்டெயில் என்ன. ஓகே, அப்புறம் இந்த பர்சோனால ஒரு பர்சோனாவும் என்னென்ன ரோல் பிளே பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ்னர்னா என்ன பண்ணுவாங்க, லீடர்ஷிப்னா என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் இன்ஜினியர்னா என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியர்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க ரோலையும் இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிளியர்லி டாக்குமெண்டட், இட் இஸ் ஆல் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி லீவரேஜ் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது ஒரு பக்கம். இப்போ இதுக்கும் அஜூருக்கும் என்ன சம்பந்தம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாம இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நாம டிப்ளாய் பண்ணிட்டோம். ஓகே,
இப்போ இந்த ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ண உடனே இந்த காஸ்ட்டை எப்படி நான் ஆப்டிமைஸ் பண்றது? இந்த காஸ்ட் வந்து டூ மச்சா இருக்கு, இல்ல இந்த காஸ்ட் வந்து எனக்கு இது வேணும், இதை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல டூல் கிட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டூல் கிட் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் FinOps அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இங்க ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அவைலபிள் டூல் கிட் தான். ஓகே, இந்த டூல் கிட் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் டேட்டா நீங்க எடுக்கலாம். ஃபைனான்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நாம என்ன பண்ணலாம், ஃபைனான்ஸை நாம மேனேஜ் பண்ணலாம். இதை பவர் பிஐயோட இன்டிகிரேட் பண்றது எல்லாமே இங்க அவங்க பவர் பிஐயோட பண்றது எப்படி, இல்ல ஓப்பன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்க அவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வராங்க. ஓ, இந்த காஸ்ட்டை நான் எப்படி பாக்குறது, அஷூர்ல நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அஷூர்ல எப்படி காஸ்ட் நான் பாக்குறது அப்படின்னு வரும்போது அஷூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்மளுடைய போர்ட்டலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லர் இருக்கு. இந்த அஷூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பில்லருக்கு வந்தோம் அப்படின்னா எந்த சப்ஸ்கிரிப்ஷனோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ஸ்கோப் பண்ணணும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது நாம மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லையும் பண்ணலாம், நாம சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் பண்ணலாம். நம்ம கிட்ட மேனேஜ்மெண்ட் குரூப் இல்லை அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம போயிட்டு இங்க மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இங்க மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லையும் நம்ம இதை கொண்டு வரலாம். இப்போ இந்த ரூட் லெவல்ல நமக்கு மேனேஜ்மெண்ட், நம்ம இது வரைக்கும் எந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புமே இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டெனன்ட்ல கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதுனால நமக்கு மேனேஜ்மெண்ட் குரூப் இல்லை. நமக்கு டைரக்டா என்னவா இருக்கு, நமக்கு இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது இங்க சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல இதை நம்ம டேக் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் ஆஃப் த பில்லர் என்ன, அனலைஸ் த காஸ்ட். காஸ்ட்டை நம்ம எப்படி பண்ண போறோங்கிற அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றதுக்காக நம்ம அனலைஸ் த காஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இங்க வரும். இப்போ ஆல் சர்வீஸ்ல வந்தீங்கன்னா வியூல வந்தீங்கன்னா அக்யூமுலேட்டட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கு. இந்த அக்யூமுலேட்டட் காஸ்ட் டேப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். அதாவது ஆகஸ்ட் 9ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நம்மளுடைய காஸ்ட் என்ன அப்படிங்கறத நமக்கு இங்க காமிக்கும். ஓகே, இப்போ இந்த காஸ்ட் வந்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு காஸ்ட் ஆயிருக்கிறது வந்து $29 வந்து இது வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ இதே பாணியில இருக்கிற ரிசோர்ஸ் கண்டினியூவா ரன் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்காஸ்டட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியே எல்லா ரிசோர்ஸ் ரன் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், மாச கடைசியில $158.22 வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ல நமக்கு ஆக வேண்டியது ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்த காஸ்ட் எல்லாமே நமக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, அப்போ இந்த காஸ்ட் இதே லெவல்ல ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த காஸ்ட்டை என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஸ்ட் வந்து நமக்கு சர்வீஸ் பை சர்வீஸா நமக்கு இங்க என்ன இருக்கு, ஸ்லைஸா இருக்கு, லொகேஷன் பை லொகேஷனும் இருக்கு, ரிசோர்ஸ் குரூப் வழியாகவும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சென்ட்ரல் ரீஜன்ல எவ்வளவுக்கு எனக்கு நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இந்தியா சென்ட்ரல்ல மட்டும் கிளிக் பண்ணனா இந்த ஹோல் காஸ்ட்டுமே என்ன ஆகும், மேல இந்தியா சென்ட்ரல்ல ரன் பண்ணது மட்டுமே இங்க வரும். ஓகே, இப்போ அதை நான் அந்த ஃபில்டரை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஃபில்டர் போயிடும். ஓகே, சர்வீஸ் பை சர்வீஸ் பார்த்தோம்னா இப்போ இந்த வெர்ச்சுவல் மிஷின் மட்டும்தான் கூட இருக்கு. அது வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு போட்டோம்னா வெர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் என்ன காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு என்னால ஈஸியா பார்க்க முடியும். அது எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப்லாம் இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ரீஜன்லாம் ரன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த காஸ்ட்டை வந்து அக்யூமுலேட்டட் காஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த காஸ்ட் என்ன பண்ணலாம்னா டெய்லி காஸ்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா டெய்லி காஸ்ட்டும் நான் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதே டெய்லி காஸ்ட் வியூவை ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மாசத்துக்கு எனக்கு டெய்லி காஸ்ட்டை காமி அப்படின்னா லாஸ்ட் 3 மாசத்துக்கான இன்வாய்ஸை எடுத்துட்டு லாஸ்ட் 3 மாசத்தோட இன்வாய்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி ஸ்பெண்டிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாவே டெய்லி காஸ்டிங்னு நம்ம ஸ்லைஸ் அண்ட் டேஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ இதே வந்து எனக்கு ரிசோர்ஸ் குரூப்ல கொடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அதையே நம்ம என்ன பண்ணலாம் ரிசோர்ஸ் குரூப் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம பார்க்க முடியும். ஓகே, இப்போ அந்த டெய்லி காஸ்ட்டை நம்ம ரிசோர்ஸ் குரூப் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see.
accumulated cost. Okay, so I can say that go and accumulated cost இருக்கு, இங்க போயிட்டு by resource group அப்படின்னு கொடுத்தேன்னா ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த அக்யூமுலேட் காஸ்ட் ரிசோர்ஸ் குரூப்ல வரும். அதே எனக்கு ரிசோர்ஸ் குரூப் வேண்டாம், எனக்கு வந்து பை ரிசோர்ஸ் கொடு அப்படின்னு கேட்டோம்னா நான் என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் டைப் கொடுத்து ரிசோர்ஸ் டைப்ல எந்தெந்த ரிசோர்ஸ் டைப்ல என்னென்ன ஆச்சு அப்படின்னு நான் பார்க்கலாம். லாஸ்ட் 3 மாசமா எந்த ரிசோர்ஸை நம்ம அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரிசோர்ஸை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 3 மாசத்துல எந்த ரிசோர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம், அஜூர் ஃபயர்வால் $215 நம்ம அதிகமா அஜூர் ஃபயர்வால் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதுவும் எங்க பண்ணிருக்கோம், நம்ம பண்ணிருக்கிறது வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல அதிகமா பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா இங்க பார்க்க முடியுது. அதுல ஏசி ஹப் அண்ட் ஸ்போக் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதில் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியுது. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, காஸ்ட் வந்து நம்மளால எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஒண்ணு நான் வியூவை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வியூ எனக்கு இருக்கு, இந்த வியூவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த வியூவை வந்து நான் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த வியூ வந்து எனக்கு வாரம் எனக்கு அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இமெயில் வந்து எனக்கு என்ன ஆகும்னா, வாரம் நான் என்ன பண்ணலாம், இமெயில் அலர்ட்டை நான் இங்க கொண்டு வந்து இமெயில் அலர்ட்டை கொடுக்கலாம். வாரம் எந்த டேல வேணும், எப்ப வேணும் அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸுக்கு வாரம் என்ன பண்ணும், இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு அனுப்பும். இது அப்படி நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நீங்க பிஎன்ஜி ஃபைலாவோ இல்லை எக்ஸல் ஃபைலாவோ இல்லை சிவிஎஸ் ஃபைலாவோ நீங்க எடுத்துக்கலாம். பிஎன்ஜி ஃபைல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வேளை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இது அப்படியே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல கொடுத்து உங்க மேனேஜ்மெண்ட் காமிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், பிஎன்ஜி ஃபைலாவும் இதை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த வியூ. ஓகே, ஸோ இதை யாரோட ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணலாம். ஆஸ் லாங் அஸ் அவங்களுக்கு ஆர்பேக் பர்மிஷன் இருந்துச்சுன்னா அவங்க இதை ஷேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இந்த இதே வியூவை நான் ஒரு இதுலையும் கிரியேட் பண்ண வேணாம், எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த வியூவை சேவஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வியூவை நீங்க ஒரு நேம் கொடுத்து நீங்க சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா இங்க ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஃபில்டர்ல அந்த ரிப்போர்ட்டுங்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க பாக்குற அந்த வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது உங்களுடைய கஸ்டம் வியூ. காஸ்ட் பை டேக் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். காஸ்ட் பை டேக் பாத்தீங்கன்னா நான் இப்போ போட்டேன்னா டேக் பை டேக்கா எனக்கு என்ன ஆகும், காஸ்ட் வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ இதை நான் போய் சர்வீஸ் நேமாவோ டேக் நேமாவோ எதை வேணுமோ நான் மாற்றி இன்னும் கூட நான் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இப்போ இதே வந்து இதெல்லாம் ஓகே, நான் எப்படி பட்ஜெட் செட் பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பட்ஜெட் செட் பண்ணும், எனக்கு ப்ராஜெக்ட் டீம் ஏ இருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் ஏ. ஓகே, ப்ராஜெக்ட் ஏக்கு வந்து நான் ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு பட்ஜெட் செட் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஃபில்டர் கொடுத்துட்டு இந்த ஃபில்டர் வந்து நான் என்ன பண்ணலாம், ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் ஃபில்டரா யூஸ் பண்ணலாம், இல்ல ரிசோர்ஸ் பேஸா யூஸ் பண்ணலாம், டேகை யூஸ் பண்ணலாம், ரிசோர்ஸ் லொகேஷனை யூஸ் பண்ணலாம். யூஸ்வலா நம்ம சொல்றது என்னன்னா, டேக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க தான் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறீங்க, நீங்க தான் ப்ராஜெக்ட்ல வந்து என்ன டேக்னு கொடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு தெரியும் என்ன டேக் இருக்கு என்ன இருக்குல்ல அப்படின்னு சொல்றது. அதனால டேகை ஃபில்டர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, டேகை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை டேக் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதுதான். இப்போ அஜூர் கிளவுட் செல் மட்டுங்கிற டேக் எடுத்தோம்னா இந்த இதுல என்னென்னலாம் ஸ்பெண்டிங் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்க நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு பட்ஜெட் செட் பண்ணோம் அப்படின்னா, பட்ஜெட்டோட அமௌண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்காஸ்டட் $13. நம்ம என்ன பண்ணுவோம், ஜெட்ஸ் எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு $8 போட்டுக்குவோம். $8 போட்டோம் அப்படின்னா $8 நீங்க பட்ஜெட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட ஸ்பெண்டிங் எங்க போய் நிக்க போகுது, $13 நிக்க போகுது. அப்போ இது ஓவர் பட்ஜெட் ஆல்ரெடி அப்படிங்கிறத காமிக்குது. ஆனா இது என்ன ஆகும், இதனால என்ன சர்வீஸ் ஸ்டாப் ஆகுமா, இதனால என்னோட சர்வீஸ் வந்து நின்றுடுமானா நிக்காது. ஜஸ்ட் இது சாஃப்ட் லிமிட் தான். ஓகே, ஸோ ஆக்சுவல் வேணுமா ஃபோர்காஸ்டட் வேணுமா, ஃபோர்காஸ்டட் வேல்யூ வந்து 50%க்கு மேல இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, எனக்கு அலர்ட் பண்ணு அப்படி நீங்க என்ன பண்ணலாம், அலர்ட் நீங்க உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், அலர்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, நீங்க கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகி இருக்கும்.
அவ்வளவுதான், as simple as this. ஓகே, உங்க அலர்ட் வந்து வரும். இந்த அலர்ட் ஃபயர் ஆச்சுன்னா நீங்க அலர்ட்டை பார்த்துக்கலாம். அலர்ட் ரூல்ஸ், ஓகே, நீங்க என்ன ரூல் செட் பண்றீங்க, எதுக்கான ரூல் செட் பண்றீங்க அப்படிங்கிறதும் நீங்க முடிவு பண்ணி அலர்ட் ரூலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதாவது அனாமலி டிடெக்ஷன் சொல்லுவோம். அதாவது திடீர்னு ஒரு அன்ஃபவுண்டட் ஆக்டிவிட்டி நடந்து உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து $150 இருக்கு, இல்ல $500 இருக்கு, $10,000 இருக்கு, திடீர்னு ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணி நிறைய ரிசோர்ஸ் கிரியேட் பண்றான் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அனாமலி ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிஸ் மாதிரி எதுவும் நடந்துச்சுன்னா உடனே அலர்ட் பண்ணு அப்படின்னா அது அலர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க இந்த ரூலை வச்சு நீங்க அலர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் அப்படின்னா இது எனக்கு காஸ்ட் எப்படி நான் ஸ்பெண்ட் பண்றேன், இந்த காஸ்ட் என்ன மாதிரிலாம் நடக்குது, எதெல்லாம் பண்றோம் அப்படிங்கறது என்னால ஈஸியா பார்க்க முடியுது இந்த இதை வச்சு. ஓகே, இப்போ அதுக்கு நிறைய வியூ இருக்கு, ஏற்கனவே பார்த்ததுதான். ஒரு வியூ இருக்கு. ஓகே, ரிசோர்ஸ் குரூப் வியூ இருக்கு, டெய்லி காஸ்ட் வியூ இருக்கு, ரிசோர்ஸ் வியூ இருக்கு. ஒன்னொன்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வியூல எனக்கு ஒரு ரிசல்ட் வரப்போகுது. ஆனா எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு 3 விஷயம் வேணும். ஏன்னா எனக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த ஒர்க்லோட நான் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து Azure ரெக்கமெண்டேஷன். ஒருவேளை நீங்க நிறைய ரிசோர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்க ரிசோர்ஸை வந்து அதை பார்த்துட்டு அது ஆப்டிமைஸ் பண்ணி காமிக்கும். அதாவது இப்போ ஒரு விஎம் ரன் பண்ற ஒரு விஎம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்த ஆர்கிடெக்சர் எடுத்துக்குவோம் இந்த இடத்துல. ஓகே, அந்த ஆர்கிடெக்சர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம இந்த விஎம் நாம கண்டினியூவா ரன் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஓகே, இந்த விஎம் எல்லாம் கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்குவோம். அப்போ இந்த விஎம் எல்லாம் கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா இந்த விஎம்மோட யூட்டிலைசேஷன் வந்து நீங்க 16 GB ரேமும் என்ன 16 GB ரேமும் 8 கோர் சிபியும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆனா உங்களுக்கு யூட்டிலைசேஷன் வந்து ஜஸ்ட் வந்து 10% தான் இருக்குன்னா அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் வேணுமா அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அது எங்க இந்த ரெக்கமெண்டேஷன் வரும் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸையும் எல்லாத்தையும் மாத்திட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜென்ரலா ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இங்க லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் காஸ்ட் ரெக்கமெண்டேஷன் நமக்கு வரும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஒருவேளை அன்யூஸ்டு விஎம் இருக்கு, இல்ல டேட்டா எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, இல்ல விஎம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஎம்கான இது எல்லாத்தையுமே என்ன வரும்னா அன்யூஸ்டு டிஸ்க், அன்யூஸ்டு ஐட்டம் பூராவுமே இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அலர்ட் வீக்லி பேசிஸ்ல டைஜஸ்ட் நியூஸ் லெட்டர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது அலர்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு உடனே அலர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், காஸ்ட்டை நம்மளால சேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்டிமைசேஷன் நம்ம கொண்டு வரலாம். இன்னொரு ஆப்டிமைசேஷன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். நம்ம Azure கால்குலேட்டர் பண்ணும்போது நான் இங்க காமிச்சேன் உங்களுக்கு. இந்த Azure கால்குலேட்டர்ல நான் என்ன காமிச்சேன், பேசிக்கா இந்த இடத்துல ஹைபிரிட் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சேன் இல்லையா. ஹைபிரிட் பெனிஃபிட் அப்படின்னு காமிச்சேன், சேவிங் பிளான், ரிசர்வேஷன் எல்லாமே காமிச்சேன். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம நம்மளுடைய காஸ்டையும் ஆப்டிமைஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்போ நம்மளுடைய காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நாம நிறைய கண்டினியூவா ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா இதுவே ஆட்டோமேட்டிக்கா சொல்லும் ரிசர்வேஷன் பை பண்ணு, இல்ல இதை வந்து 3 இயர் பிளானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ, உனக்கு காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அந்த வழியாகவும் பண்ணலாம். இன்னொன்னு சேவிங்ஸ் பிளான்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் பிளான்ஸ் வழியாகவும் நீங்க என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம், 1 இயரா 3 இயரா அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த 2 ஆப்ஷன் தான், சேவிங் பிளான் அல்லது ரிசர்வேஷன். 2ல நீங்க எதை வேணுமோ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வந்தோம்னா இங்க நமக்கு என்னென்னலாம் அது இருக்கு, ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ரூல், நீங்க என்ன பண்ணலாம், உங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வரக்கூடிய எல்லா ஐட்டத்துக்கும் நீங்க காமனாவே ஒரு டேகை செட் பண்ணி அந்த டேக் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வர எல்லாத்துக்கும் இந்த டேக் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாலிசியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேகை டிஃபைன் பண்ணலாம். அதாவது Azureல எந்த ஒர்க்லோடு வந்தாலும் அந்த ஒர்க்லோடுக்கு என்ன வேணும், பாலிசி வேணும் அப்படின்னு, அதாவது டேக் பாலிசி வேணும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா
இங்க போயிட்டு டேக் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு டேகை மட்டும் அப்படி பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் இருக்கும் பாருங்க, இன்ஹெரிட் டேக் ஃப்ரம் ரிசோர்ஸ் குரூப். இஃப் எனிதிங் மிஸ்ஸிங் நீங்க ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையோ அல்லது ரிசோர்ஸ் லெவல்லையோ இல்லது சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையோ நீங்க எதுல வச்சிருந்தீங்கனாலும் அந்த டேக் என்ன பண்ணலாம், நீங்க எடுத்து அந்த டேகை நீங்க ஆட்டோமேட்டிக்காவே ஆட் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல இது பண்ணலாம். அதே மாதிரி டேகே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னும் நம்ம பாலிசியை டிஃபைன் பண்ணலாம். அப்போ அதனால என்ன பண்ண முடியும்னா நம்மளால கவர்ன் பண்ண முடியும், என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் லாக் பண்ணலாம். ஓகே, செட்டிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸும் நாம பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், நீங்க இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி பவர் பிஐல நீங்க கனெக்ட் பண்ணி பவர் பிஐல நீங்க பார்க்கலாம். அதாவது நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டூல் கிட்ல காமிச்சேன். இந்த டூல் கிட்ல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிஐ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பவர் பிஐல ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட்லேயே. ஓகே, இந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்ல பார்த்தோம்னா பவர் பிஐ ரிப்போர்ட்டை நம்மளால ஜென்ரேட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அதுக்கான கனெக்டர் என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் பேஜ்ல டாக்குமெண்ட் பண்ணி கிளீனா வச்சிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய Azure காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே எதோட அலைன் ஆயிருக்குன்னா இந்த ஃபின்ஆப்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபின்ஆப்ஸோட அலைன் ஆயிருக்கு. என்ன இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரிப்போர்ட்டின் அனலிட்டிக்ல வந்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, இருக்கிற எக்ஸிஸ்டிங் காஸ்ட் நமக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுது. அடுத்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. ஓகே, அதோட இல்லாம பில்லிங் அண்ட் ரிட்டர்னுக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுக்குது. ஸோ இது ஃபின்ஆப்ஸ்ங்கிற அந்த ஆர்கனைசேஷன் சொல்றக்கூடிய அந்த ப்ராக்டிஸை அடாப்ட் பண்ணி இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுக்குது. இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்லி Azureக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா, வேற யாருக்கு வேலை செய்யாதா அப்படின்னா இந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், AWSல இருந்தும் நீங்க காஸ்ட்டை இங்கே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்தோம். ஓகே, AWSல நீங்க ரன் பண்றீங்கன்னா அந்த AWSல காஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், இங்க AWS கனெக்டர் வழியா நீங்க கனெக்ட் பண்ணிட்டு அந்த காஸ்ட் இங்க கொண்டு வந்து இங்கேருந்து நீங்க அதை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ சிங்கிள் டூல் ஃபார் மல்டி கிளவுட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அப்படிங்கிறதுனால இது மல்டி கிளவுட் ஆப்ரேட்டருக்கும் நாம இதை யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து Azure காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணணும், என்கிட்ட இவ்வளோ இது இல்லை, இப்போ நானே காமிச்சேன், என்கிட்ட நம்மகிட்ட டேட்டா அவ்வளோவா கிடையாது, ரைட்? இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அழகான ஒரு UI ஒன்று கொடுத்து இதில் காஸ்ட் அலோகேஷன் என்ன, டேட்டா அனலிட்டிக் என்ன, மேனேஜ் ஷேர் காஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒன்றையும் சிம்பிளா இந்த இதை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க ஒரு இன்ட்ராக்டிவ் கைடு வழியா நமக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, இப்போ நாம இந்த இன்ட்ராக்டிவ் கைடுக்கு போனோம் அப்படின்னா இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னையும் நாம காஸ்ட்டை எங்க போகணும், மேனேஜ்மெண்ட் குரூப் கிளிக் பண்ணு, மேனேஜ்மெண்ட் குரூப் லேண்டிங் ஜோன் போ, லேண்டிங் ஜோன்ல போயிட்டு இதை எடு. ஓகே, இங்க போயிட்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கோப் பார்த்துக்கோ, ஸ்கோப் முடிச்சுட்டு என்ன பண்ணேன், ஸ்கோப்பை கிளிக் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் இது வேணுமோ அந்த லேண்டிங் ஜோனை செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து அக்யூமுலேட் காஸ்ட் வந்தீங்கன்னா எப்படி நீ வந்து குரூப்பிங் பண்ணலாம், எப்படி வந்து நீ வந்து இது பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுமா அல்லது நீ வந்து ரிசோர்ஸ் குரூப் வழியா பண்ணணுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கிளிக் த்ரூ டெமோவா நமக்கு இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஹியூஜ் டேட்டா இருக்கு. ஸோ ஹியூஜ் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றையும் பில்லிங் ப்ரொஃபைல்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்க்குற பல்வேறு விஷயங்களை இங்க அவங்க நமக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த ஹோல் UI எக்ஸ்பீரியன்ஸும் இந்த இடத்துல நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 9 எக்ஸசைஸ் இருக்கு. 9மே வந்து ஜஸ்ட் கிளிக் த்ரூ தான், படம் பார்க்குற மாதிரி ஒன்னையும் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வாய்ஸும் வரும். ஓகே, நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டு காமிச்சேன், ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் வாய்ஸும் வரும். நீங்கள் வாய்ஸையும் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தம் இங்கே 9 எக்ஸசைஸ் இருக்கு. இது பண்ணி முடிக்கிறதுக்கு 1 hour 15 minutes ஆகும். கொஞ்சம் டைம்ஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதாவது
அந்த காஸ்ட்டை மேனேஜ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம 2 டாபிக் பார்த்தோம். ஒன்னு Azure கால்குலேட்டர்ல காஸ்ட் எப்படி ப்ராஜெக்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இப்போ அந்த காஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கதை நம்ம எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இதுதான். இல்ல இது வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். ஆனா இந்த FinApps இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணும்போது பண்ணுவாங்களா, இல்லைன்னா யூஐடி டெப்ளாய்மெண்ட்ல பண்ணுவாங்க? FinApps வந்து ப்ரொடக்ஷன்ல தான் வரும். அது அதுக்கு ப்ரொடக்ஷன்ல பண்றதுக்கு யூஐடிலே பண்ணிட்டா நமக்கு பெஸ்ட் நினைப்பாங்க. யூஐடில உனக்கு லோடு இருக்காது இல்ல, உன்னால எப்படி ஆப்டிமைசேஷன் உனக்கு எப்படி தெரியும்? யூட்டிலைசேஷன் தான் தெரியும். ஓ, ஓகே ஓகே ஓகே. See, there are 2 parts, right? So, one part வந்து நான் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு தெரியணும்னா அது வந்து கால்குலேட்டர்லயே தெரிஞ்சுக்குவேன். ஹை லெவலா, ரைட்? ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படிங்கறதையும் உன்னால டெவலப்மெண்ட்லயும் யூஐடிலயே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஓரளவுக்கு எஸ்டிமேட்டா எல்லா காம்பனண்ட்டை போட்டேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீ 1 month ப்ராட்ல ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். ஓகே, நான் வந்து டேட்டா அவுட் பவுண்ட் வந்து 5 GB போட்டிருக்கேன், ஆனா எனக்கு ஆகுறது வந்து 10 GB ஆகுது. அப்ப எனக்கு அங்க காஸ்ட் இருக்கு. ஆனா நான் விஎம்மோட சைஸ் வந்து 16 GB அண்ட் 8 கோர் விஎம் போட்டேன், ஆனா எனக்கு அங்க யூட்டிலைசேஷன் ஆகுறது 8 GB ரேமும் 4 GB CPU தான் யூஸ் ஆகுது. அப்படின்னா நான் அங்க போய் என்ன பண்ணலாம், அதை போய் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ 1 month நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் தெரியும், நமக்கு யூட்டிலைசேஷன் தெரியும், எந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் பண்ணலாம்னு வந்து அட்வைசர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். வேற Three